ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெக்னன்சி 3rd மந்த் என்டி ஸ்கேனை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த என்டி ஸ்கேன் எடுக்கிறாங்க, அப்படி என்ன இதில் பார்க்குறாங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தில் 11வது வாரத்துலேருந்து 13வது வாரத்துக்குள்ளே எடுக்கிற ஸ்கேன் தான் என்டி ஸ்கேன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக எடுக்கிறாங்க, குழந்தையோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது, குழந்தை ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஸ்கேனோட முதல் வேலையே. இந்த ஸ்கேனில் முதல்ல பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட கழுத்து பகுதியில் இருக்கிற திரவம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த திரவத்தை மெஷர்மெண்ட் எடுத்து பார்ப்பாங்க. அது கரெக்டாக இருக்கணும். அது அதிகமாக இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு மரபணு குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்கேனில் குழந்தைக்கு குரோமோசோம் குறைபாடு இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. குழந்தைக்கு நேசல் போன் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது நாசி எலும்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த நாசி எலும்பு இருக்கணும், அந்த நேசல் போன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா குழந்தைக்கு குரோமோசோம் குறைபாடு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடும். குழந்தையோட இதய துடிப்பை செக் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது குழந்தைக்கு ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது, நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு கிளியராக செக் பண்ணி பார்த்துருவாங்க. குழந்தையோட கை, கால், தலை எல்லாமே வளர்ச்சி சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. குழந்தையோட வளர்ச்சியில் CRL எடுத்து பார்ப்பாங்க. அதாவது க்ரௌன் ரம்ப் லென்த்னு சொல்லுவாங்க. க்ரௌன்னா தலை, ரம்ப்னா முதுகெலும்போட பேக் சைடு, லென்த்துங்கிறது அதோட நீளம். 6லேருந்து 7 வாரத்துக்குள்ளே 4லேருந்து 10 mm இருக்கணும். 8வது வாரத்தில் 16 mm அதாவது 1.6 சென்டிமீட்டர் இருக்கணும். 10வது வாரத்தில் 30 mm அதாவது 3 சென்டிமீட்டர் இருக்கணும். 12வது வாரத்தில் 50லேருந்து 60 mm இருக்கணும். 14வது வாரத்தில் 80 மில்லிமீட்டர் அதாவது 8 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுதான் நார்மலான க்ரௌன் ரம்ப் லென்த்தோட அளவு. டெலிவரி டேட் எப்போன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதாவது EDDன்னு கொடுப்பாங்க, எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட். அது எப்போன்னு சொல்லி அதில் உங்களுக்கு துல்லியமாக அந்த டேட் கொடுத்துருவாங்க, எப்போ உங்களுக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பேபி நேசல் போனை காமிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டை காமிக்கணும். ஸோ பேபி பொசிஷனில் இருந்ததுன்னா கரெக்டாக இதெல்லாமே அவங்க செக் பண்ணி எடுத்துருவாங்க. அப்படி பேபி கரெக்டான பொசிஷனில் இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி பேபி அந்த நேசல் போன் காமிக்கிற வரைக்கும், ஸ்பைனல் கார்டு காமிக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து ஸ்கேன் முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க, பேனிக் ஆகிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் என்டி ஸ்கேன் நார்மலாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.